வாங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ட் சிம்பிள் டிஷ் செய்யலாமா? இந்த டிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா, இந்த டிஷ் இல்லாத நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸே இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் இதை சமைக்காத ஆளுங்களும் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. இந்த டிஷ்ஷை சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறையா பேர் ஃபர்ஸ்ட் குக் பண்ண டிஷ்ஷே இதுவாக தான் இருந்திருக்கும். இப்போல்லாம் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணால் தான் சாப்பிட பிடிக்குது. பட் நம்ம சைல்ட்ஹுட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. இது என் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டில் நான் நிறையா தடவை கேட்டு அடம் பிடிச்சிருக்கேன். இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் லஞ்ச் பீரியடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி சாப்பிட்டாலும் அந்த ஃபீல் வரவே மாட்டேங்குதுங்க. இப்போல்லாம் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற டிஷ் இது தான். பட் இதை ஆஃபனாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு 2 months ஒன்ஸ் அப்படி தான் நான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேகி தான். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் இப்போ நிறையா பிராண்ட் வந்துடுச்சு. நம்மளுமே நிறைய பிராண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் என்னவோ தெரில, என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஃபர்ஸ்ட் வாயில் வருது மேகின்னு தாங்க வருது. உங்களில் யாருக்கெல்லாம் அப்படி சொல்ல வருதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இயர்ஸாக புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes இதை நான் குக் பண்ணதே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ மற்ற டிஷ்ஷெல்லாம் கூட சீக்கிரமாக சமைச்சிட்ற, பட் இதை சமைக்க போனால் தான் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி. பிகாஸ் இதை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் வெஜ்ஜீஸு அப்புறம் எக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வெஜ்ஜீஸ் எல்லாம் போடல, வெறும் எக்ஸை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்றேன். நான் இன்றைக்கி 2 பீஸ் ஆஃப் மேகி எடுத்திருக்கேன். இது 3 மெம்பர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தாங்க நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கணும். நான் கூட எக்ஸ் ஆட் பண்ணுறங்காட்டி எனக்கு இதுவே இனஃபாக இருக்கும். இப்போ மேகியும் ரெடி ஆகிடுச்சு. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் போய் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு மேகி சாப்பிட போகிறேன். இதோட நம்ம vlog கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த vlogல பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.